ஆணிவேராகும் அன்பு. சிறை என்ற நம்பிக்கையற்ற சூழலில் உருவான நம்பிக்கைக்கும் மாற்றங்களுக்கும் இதோ மற்றுமோர் எடுத்துக்காட்டு. கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டோரை கடுமையான காவலில் வைத்திருக்கும் சிங் சிங் சிறை நியூயார்க் நகரில் உள்ளது. தற்போது இது ஆசினிங் சிறை என்று அழைக்கப்படுகிறது. 1921 ஆண்டு லூயிஸ் லாஸ் என்பவர் அச்சிறையின் கண்காணிப்பாளராக நியமனம் பெற்று அங்கு சென்றார். 20 ஆண்டுகள் கழித்து அவர் பணி ஓய்வு பெற்றபோது அச்சிறையில் அற்புதமான பல மாற்றங்கள் உருவாகியிருந்தன. இந்த மாற்றங்களுக்கு காரணம் தன் அன்பு மனைவி கேத்ரின் என்று கூறினார் லூயிஸ். லூயிஸ் இச்சிறைக்கு பணியேற்க சென்றபோது அவர் மனைவி கேத்ரினிடம் அனைவரும் தந்த ஒரே அறிவுரை, எக்காரணம் கொண்டும் அவர் அந்த சிறைக்குள் காலடி எடுத்து வைக்க கூடாது என்பதே. ஆனால் அவரோ அங்கு சென்ற 1 மாதத்திற்குள் தன் அழகான 3 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அச்சிறையில் நடைபெற்ற ஒரு விளையாட்டு போட்டியை காணச் சென்றார். அவரை தடுக்க முயன்ற அனைவரிடமும் அவர் சொன்னது இதுதான், என் கணவரும் நானும் இம்மனிதர்களை பாதுகாக்க வந்திருக்கிறோம். பதிலுக்கு அவர்களும் எங்களை பாதுகாப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். விரைவில் கேத்ரின் கைதிகளிடம் தனியாக பேச ஆரம்பித்தார். அவர்களில் ஒருவர் பார்வை திறன் அற்றவர் என்பதை அறிந்த கேத்ரின் அவருக்காக பிரெயில் மொழியை கற்று அதை அவருக்கும் சொல்லித்தந்து பிரெயில் மொழியில் இருந்த பல புத்தகங்களை அவர் வாசிக்க உதவினார். மற்றொரு கைதி பேசவும் கேட்கவும் முடியாதவர் என்பதை அறிந்து தான் சைகை மொழியை சைன் லாங்குவேஜ் கற்றுக்கொண்டு அவருடன் பல மணி நேரங்கள் பேசிக்கொண்டிருந்தார். லூயிஸும் கேத்ரினும் சிங் சிங் சிறைக்கு பொறுப்பேற்று 16 ஆண்டுகள் சென்ற நிலையில் 1937 ஆண்டு கேத்ரின் ஒரு கார் விபத்தில் மரணமடைந்தார். சிறைக்கு வெளியே 1 மைல் தூரத்தில் இருந்த கண்காணிப்பாளர் இல்லத்தில் கேத்ரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. கேத்ரின் மரணத்தை பற்றி அறிந்த கைதிகள் அனைவரும் சிறையின் நுழைவாயிலுக்கு அருகே திரண்டு மௌனமாக கண்ணீர் வடித்தபடி நின்றனர். வன்முறையில் இறுகி போன அவர்களுக்குள் இத்தகையதொரு மாற்றத்தை கண்ட உதவி கண்காணிப்பாளர் கதவுகளை திறந்துவிட்டார். அவர்கள் அனைவரும் கேத்ரினுக்கு இறுதி மரியாதை செலுத்திவிட்டு திரும்பலாம் என்று கூறினார். அனைவரும் அமைதியாக கேத்ரின் வீட்டுக்கு சென்று மரியாதை செலுத்தினர். மாலையில் ஒருவர் தவறாமல் அனைவரும் மீண்டும் சிறைக்கு திரும்பினர். ஒருவரும் தப்பித்துச் செல்லவில்லை. கேத்ரின் உடல் அந்த சிறைக்கு அருகிலேயே புதைக்கப்பட்டது. மாற்ற முடியாதவர்கள் என்று சமுதாயம் அடைத்து வைத்திருந்த அந்த கைதிகள் மத்தியில் தங்களையே முற்றிலும் இணைத்து கொண்டு அவர்களுக்குள் மாற்றத்தை உருவாக்கிய லூயிஸும் கேத்ரினும் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? நம்பிக்கையற்றதாக தெரியும் ஒரு சூழலில் அச்சூழலுக்கு உள்ளிருந்து பிறக்கும் நம்பிக்கையே சக்தி வாய்ந்த நீடித்த மாற்றங்களை கொணரும். இத்தகைய மாற்றங்களை சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. கிறிஸ்துவை பின்தொடர்ந்த சீடர்களும் அவர்கள் காட்டிய வழியை தொடர்ந்தவர்களும் துவக்கத்தில் சந்தித்தவை வன்முறையும் மரணமும் மட்டுமே. ரோமைய அரசு கிறிஸ்தவர்களை வேட்டையாடியது. கிறிஸ்தவர்களை மிருகங்கள் கிழித்து உண்பதை காண ஆயிரக்கணக்கான ரோமையர்கள் கூடி வந்து ரசித்தனர். இத்தகைய கொடுமைகள் மத்தியில் கிறிஸ்தவர்களை வாழ வைத்தது அவர்கள் மத்தியில் உருவாகியிருந்த நம்பிக்கை, அன்பின் அடிப்படையில் பிறந்த நம்பிக்கை. அதிகாரத்தை நம்பி வாழ்ந்த ரோமைய அரசு இன்று இல்லை. ஆனால் அன்பை மட்டுமே நம்பி வாழ்ந்த கிறிஸ்தவ சமுதாயம் இன்று உலகெங்கும் பரவியுள்ளது. இந்த நம்பிக்கை செய்தியை கிறிஸ்தவர்கள் பரிமாறிக்கொண்டது இன்று நம்மிடையே புதிய ஏற்பாட்டு நூல்களாக உருவாகியுள்ளன. புதிய ஏற்பாட்டின் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும் திருவெளிப்பாடு நூலிலிருந்தும் நாம் இன்று கேட்கும் சொற்கள் நம்பிக்கையை வளர்க்கும் சொற்கள். இன்றைய 2ஆம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஓர் அழகிய பகுதி, நம்பிக்கையில் தோய்த்து எடுக்கப்பட்ட பகுதி. ரோமைய அரசர் டொமிஷியன் காலத்தில் எருசலேம் கோவில் அழிக்கப்பட்டது. கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றவர்கள் பெருமளவில் வேட்டையாடப்பட்டனர். புனித யோவானை பத்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தினார் டொமிஷியன். அங்கு கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் அளிக்கும் வகையில்
புனித யோவான் திருவெளிப்பாடு நூலை எழுதினார். கிறிஸ்தவ குடும்பத்திற்கு நம்பிக்கையை ஊட்டும் வண்ணம் எழுதப்பட்ட இந்நூலில் காணப்படும் நம்பிக்கை சொற்கள் இதோ. திருவெளிப்பாடு அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1-5 முடிய. பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஆணிவேர் அன்பு ஒன்றே. வேறு எதுவும் முதல் கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கவில்லை. அப்பம் பகிர்தலிலும் தங்கள் உடைமைகளை பகிர்வதிலும் கிறிஸ்தவர்களின் அடையாளம் அமைந்திருந்தது என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் சொல்கிறது. அப்பம் பகிரும் அந்த அற்புத நிகழ்வை முதன்முதலாக கிறிஸ்து ஆற்றிய போது சீடர்களுக்கு அவர் விட்டுச் சென்ற ஒரு முக்கிய கட்டளையை இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13, இறைவசனங்கள் 34 மற்றும் 35. இயேசு தம் சீடர்களிடம், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். அன்பை பெறுவதற்கு பதில் அன்பை அளிப்பது, அன்பளிப்பால் அடுத்தவரை நிறைப்பது எவ்வளவோ மேல். இதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் தலை சிறந்த வார்த்தைகளால் சொல்லி சென்றார். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் என்னிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்வதற்கு பதில் உன்னதமான ஒரு சவாலை நமக்கு விட்டு சென்றார். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இத்தகைய அன்பு வளரும் இடங்களில் நம்பிக்கையும் தானே செழித்து வளரும்.